இப்போ தமிழ் திரையுலகில் நகைச்சுவை படத்துக்கான ஆரம்ப கட்ட வரலாறுகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டாயமா இந்த வரலாறு இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு அவசியம் தெரியணும். டி.ஆர். ராமச்சந்திரன் அவர் நகைச்சுவை திரைப்படங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நகைச்சுவை நடிகரா பரிணமிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களை சார்ந்த ஒரு நகைச்சுவை திரைப்படமா மிஸ் மேனகா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நல்ல தம்பி அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நகைச்சுவை நடிகர்கள், அதுக்கப்புறம் நகைச்சுவை எழுத்தாளர்கள், இப்ப சித்ராலயா கோபுன்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்துல இந்த நகைச்சுவை கதாபாத்திரங்களை உருவாக்குறதுல இருந்து, நகைச்சுவை சூழ்நிலையை உருவாக்குறதுல இருந்து, இந்த நகைச்சுவை திரைப்படங்களுக்கு என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத வடிவமைச்ச ஒரு முன்னோடி. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகருடைய கதை போயிட்டு இருக்கும், அவருக்கு துணை கதாபாத்திரமா நகைச்சுவை செஞ்சிட்டு இருப்பாரு, திரைப்படம் முழுக்க வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சித்ராலயா கோபு அப்படின்றவரு முழுக்க முழுக்க நகைச்சுவை சார்ந்த திரைப்படங்களா நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் இந்த கதையோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கே. பாக்யராஜ் அவர்கள். அவரே கதையின் நாயகனா இருப்பாரு, அவரே அந்த நகைச்சுவை சூழ்நிலையை உருவாக்குறாரு, பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கிரேசி மோகன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான வரலாறு நிறைந்த திரைப்பட துறை நம்மளுது. நன்றி சார்.